வெல்கம் டு தன்வி குக்கிங். ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு மாவு இட்லிக்கு கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துலாங்களா. பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, ஒரு வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு. உப்பு சேர்த்திக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைச்சதுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கலாங்க. பச்சை வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சும் கொட்டிக்கங்க. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பந்தழை போட்டு அந்த கார சட்னியை உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது கூட தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றவே வேண்டாம். அந்த தண்ணியே போதும். தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. கம்பு இட்லிங்க, சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க கம்பு இட்லி. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. சுட சுட இட்லிக்கும் கார சட்னிக்கும் நல்ல காம்போங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.